to சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஸ்பைசியான கிரேவி. இதோட இன்கிரிடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 6-7 மிளகு, 5 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். இந்த மசாலா தான் இந்த கிரேவியோட ஃப்ளேவரை கொடுக்க போது. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா அரைச்சிருங்க. இது இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு இது சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி இது ரெடி ஆனதுக்கு அப்புறமா இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ரெடியாக இருக்கு. இது நல்லா ஆற வச்சிருங்க. ஆறினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சியில் மாற்றி நல்லா அரைச்சிடலாம். இப்போ ஃபைன் பேஸ்டாக நம்ம அரைச்சிட்டோம். இது இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக சாட்டே பண்ணிடலாம். கூடவே 1 குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவின்றனால அதே மாதிரி கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ இது கூடவே நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடுறேன். இந்த பன்னீரை ஒரு 2 நிமிஷம் 2 சைடும் திருப்பி நல்லா குக் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆகணும். 2 நிமிஷம் கழிச்சு இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடவோ குறைவோ நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா இது நான் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ரேஷியோவுக்கு தான் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால இதே ரேஷியோ சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியோடயே நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். கூடவே கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சாதா மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது நல்லா குக் ஆகணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிடுங்க. வாசனைக்காக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா குக் பண்ணிடலாம். இந்த தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிடுங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகுது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்பைசியான ஒரு கிரேவி. ஸ்பைசினஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த கிரேவி ஒரு சூப்பரான சாய்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ரேஷியோலேயே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.